மல்லி சரியில்ல கதை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் மல்லி தன்னுடைய அண்ணின் நாகு கையால ரொம்பவே கொடுமையில் அனுபவிச்சுட்டு இருக்கான்றத ரொம்ப தெளிவா காமிச்சிட்டாங்க. 2 பவுன் நகை வந்தாதான் நீ வீட்டுக்குள்ளே வர முடியும், உன் தம்பி தங்கச்சிங்களுக்கு நான் சோறு போடுவேன்னு மிரட்டி அனுப்பி வச்சா நாகு. மல்லிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறது எவ்வளவோ மேல்னு நேரா மண்டபத்துக்கே போய் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட நான் கொடுத்த நகையை கொடுங்க, இல்லைன்னா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும், என் தம்பி எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க, எங்க அண்ணி ஏற்கனவே எங்களை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுல இந்த செயினை நான் திருப்பி கொடுக்கல அப்படின்னா இன்னும் 2 கொடுமை பண்ணுவாங்கன்னு கெஞ்சவும் ஆரம்பிச்சாங்க. முதல்ல மறுத்த மாப்பிள்ளையோட அப்பா உடனே மனசிறங்கி எல்லா நகையையும் மல்லிகையில கொடுத்து எனக்கு மனசாட்சி இருக்குமா அப்படின்னு திடீர்னு நல்லா ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க, இந்த விஷயத்த மண்டபத்திலேயே பண்ணிருந்தா உங்களுடைய மரியாதையும் கௌரவமும் ரொம்ப உயரத்துக்கு போயிருக்கும். இந்த பெருந்தன்மைய மண்டபத்துல எல்லாரும் முன்னாடி காட்டிருந்தா பரவாயில்லையே, எல்லா நகையையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க பையனை தாலி கட்டவே அனுபவிச்சீங்க, இப்ப இந்த நகையை திருப்பி கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன? சரி, நகையையும் வாங்கிட்டாங்க மல்லி. வீட்டுக்கு வந்து அந்த நகையை கொடுத்தா அதை கவனிச்ச மல்லியோட அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. இந்த நகைக்காகவா இவ்வளவு திட்டின, இவ்வளவு அடிச்ச, இது கவரிங் நகை தானே அப்படின்னு எல்லாரும் முன்னாடி உண்மையை போட்டு உடைச்சிட்டான். அப்பதான் மல்லிக்கே தெரிய வருது அது வெறும் கவரிங் நகை அப்படின்னு. சொன்னபடியே நகை தன் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு எல்லாரையும் சாப்பிட வர சொன்னான் நாகு. மல்லியும் வேக வேகமா கை கழுவிட்டு உள்ள வரவும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தவ உட்கார போன மல்லி நிறுத்தி உனக்கு சாப்பாடு கிடையாது, அதுதான் நான் உனக்கு கொடுக்கறது என்னன்னு அப்படின்னு சொல்லவும் பாபுவும் சரியா சாப்பிடாம அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அக்காவை சாப்பிடவும் விடல, அதனால அண்ணனும் சரியா சாப்பிடலன்னதும் தம்பி தங்கச்சிகளான மயிலும் மணியும் சரியா சாப்பிடாம அரைகுறையாவே எழுந்திருச்சுட்டாங்க. பாபுக்கு ரொம்பவே மனசு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. தான் தங்கச்சி சாப்பிடாம படுத்தது அவருக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திருச்சு. நாகு தூங்கின பிறகு ஒரு தட்டுல சாப்பாடு போட்டுட்டு வந்து தன்னுடைய தங்கச்சிக்கு கொடுக்கவும் ஆரம்பிச்சாரு. நீயும் சரியா சாப்பிடலன அப்படின்னு சொல்லி மல்லியும் தன்னுடைய அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பிச்சாங்க. ஒட்டு மொத்தத்துல அண்ணன் தங்கச்சி தம்பிகளோட பாசத்தை இந்த சீரியல்ல ரொம்பவே அதிகமா எடுத்து காட்ட போறாங்கன்றது தெளிவா தெரியுது. போன எபிசோட்ல நடந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே சங்கடத்தை ஏற்படுத்துச்சு. இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோ விஜய் தன்னுடைய பொண்ணு வெண்பாவுக்கு மதியம் சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஸ்கூலுக்கே வந்திருந்தாரு. கூடவே அவரோட மேனேஜர் மாரிமுத்தும் வந்திருந்தாரு. வெண்பாவுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக ஸ்பூனை எடுத்து விஜய் கிட்ட கொடுக்கவும் வேணான்னு சொல்லி இருக்கலாம் வெண்பா, ஆனா அது அவ்வளோ வேகமா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம தட்டி விட்டுட்டா அந்த பொண்ணு. இதை பார்த்த விஜய் எதுவுமே சொல்லாம வெண்பாவை தான் சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாரு. இது கதைக்காக உருவாக்கப்பட்டிருந்தாலும் தப்பான முன் உதாரணம் அப்படின்னு தான் தோணுது. அந்த காட்சியை தொடர்ந்து வெண்பாவுக்கு அவருடைய அப்பா சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காருன்னு பார்த்த இன்னொரு பையன் ஏன் அப்பா ஏமா ஸ்கூலுக்கு வர மாட்டேன்றாருன்னு எதாச்சியா கேட்கவும் அந்த பையனோட அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. பாக்குறது கிளர்க்கு வேலை, ஆனா அவங்க அப்பா ஆபீசர் மாதிரி சீன் போடுறாரு பாரு அப்படின்னு தாம் புருஷனை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏமா, ஒரு கிளர்க்கு வேலை பாக்குறவரு நினைச்ச நேரத்துல ஆபீஸ் விட்டு வெளியே வர முடியுமா? அப்படி வரணும்னா எத்தனை பர்மிஷன் கேட்கணும், எவ்வளவு மூஞ்சுடி படணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு கம்பெனியோட ஓனருக்கும் ஒரு கிளர்க்குக்கும் வித்தியாசம் இல்ல. இந்த ஒரு விஷயமும் என் கண்ணுக்கு ரொம்பவும் தப்பான முன்னுதாரணமா தான் தெரிஞ்சுது. கதைக்காக காட்சி அமைக்கும் பொழுது சில விஷயங்களை கவனிச்சு செய்ய வேண்டிய பொறுப்பு டைரக்டருக்கு நிச்சயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.